அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்போட 3வது பருவம் அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து விருந்தோம்பல் முன்றுரை அறையினார். மாறினா மழை, பாரினா வள்ளல். மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம், மரம் வளர்த்தா மழை பெறலாம், மாறினா மழை. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து நீர் ப்ளஸ் உலையில், மாறி ப்ளஸ் ஒன்று, மாறி ஒன்று. வயலும் வாழ்வும். தொகுப்பாசிரியர் யார்னா கீவா ஜெகநாதன். குழினா நில அளவை, குழினா வந்து நில அளவு பெயர், சான்னா வந்து நீட்டல் அளவை பெயர், மணினா முற்றிய நெல் தான் மணின்னு சொல்லுவாங்க. சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வந்து வைத்துக்கொள்ளும் துணி சுருள், ஒரு துணியை சுற்றி வச்சுட்டு அது மேலே ஏதாச்சும் வைப்பாங்க, அது வந்து பாரத்தை சுமக்கிறதுக்கான சும்மாடு, சிம்மாடு அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். சீலைனா புடவை, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற சாரின்னு சொல்கிறது சீலை, இப்போ வந்து சேலை அப்படின்னு சொல்கிறோம். மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி, அந்த மடை. கழலுதல்னா உதிர்தல். உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர், நாற்று நடுவாங்க. சேத்து வயலில் தான் நாற்று நடுவாங்க. வயலில் விளைந்து முற்றிய நேர்க்கும் பயிர்களை டேஷ் செய்வாங்க, அறுவடை செய்வாங்க. தேர்ந்து ப்ளஸ் எடுத்து, ஓடை ப்ளஸ் எல்லாம், ஓடை எல்லாம். நெக்ஸ்ட் வந்து நாற்றை என்ன பண்ணுவாங்கன்னா நடுவாங்க. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிரை வந்து அறுத்தல், களை வந்து பறித்தல். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிரை வந்து அறுப்பாங்க, களை வந்து பறித்தல். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி. திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புது. திருநெல்வேலி எந்த மன்னர்னா பாண்டிய மன்னர்களோட தொடர்பு இருக்கும். மதுரை வந்து பாண்டிய மன்னர், அடுத்து வந்து அவங்களோட தலைநகரத்தில் ஒன்று திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். இளங்கோவடிகள் வந்து பொதிகை மலைக்கு தான் வந்து பார்த்தோன்னா முதன்மை கொடுத்து பாடியிருப்பார். திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில்னா தாமிரபரணி ஆற்றோட கரையில் தான் திருநெல்வேலியில் இருக்குது. தன்பொருணை தாமிரபரணி. அக்கச்சாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். அக்கச்சாலைனா பொன் நாணயத்தை உருவாக்குற இடம் தான் அக்கசாலை. கொற்கைனா கொற்கையில் தான் முத்து குளிப்பாங்க. கொற்கை யாரோட துறைமுகம்னா பாண்டியரோடது. திரிகுட மலை குற்றாலம், திரிகுட மலை வந்து குற்றாலம். இரண்டாவது புதுமை விளக்கு பொய்கையாழ்வார். அடுத்த கொஸ்டின் இடர் ஆழி நீங்குகவே. இடர் ஆழி நீங்குகவே, இடர்னா துன்பம். ஞானச்சுடர், ஞானம் ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு, இன்புருகு. பூதத்தாழ்வார் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஒன்று சொல்லியிருப்பார். அன்பே தகலியாக, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா, நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன், நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். ஞானத்தமிழ் வந்து அன்பை அகல் விளக்காகவும், ஆர்வத்தை நெய்யாகவும், இனிமையால் உருகும் மனசை வந்து இடுதிரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்க வந்து மனமுருக திருநாளுக்கு ஏற்றினேன். அப்போது அன்புனா விளக்கு, ஆர்வம் தான் நெய், சிந்தைனா இடுதிரி, ஞானம்னா தகலி. அறம் என்னும் கதிர். முனைப்பாடியார்.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் எப்பொழுதும் டேஷ் பேசினார். காந்தியடிகள் எப்பொழுதும் வாய்மையை பேசினார். இன்சொல் இனிமை ப்ளஸ் சொல், அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர். இளமை என்னும் சொல்லோட எதிர்ச்சொல். இளமைனா எங்கே இருக்கிறது? இளமைக்கு எதிர்ச்சொல் முதுமை. முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரில் பிறந்திருப்பார். இவர் சம்மண புலவர். இவர் வந்து எத்தனாவது நூற்றாண்டுனா 13ஆம் நூற்றாண்டில். இவர் இயற்றிய நூல்னா அறநெறிச்சாரம். எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 225 பாட்டு இருக்குது. தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம். அறநெறியை தொகுத்து கூறுறதுனால இது வந்து 15வது பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அறநெறிச்சாரம் திருமுனைப்பாடியார். விளைநிலம் இன்சொல் விளைநிலமாகவும், ஈகை வந்து விதையாகவும், அந்த வித்து விதையாகவும், வன்சொல் வந்து கலை, வன்சொல்னால் வன்மையான சொல்லை வந்து கலையாகவும் அதை எடுக்கணும்னு, உண்மைன்ற உரம் போடணும் அப்படின்னு அவர் பாட்டு மூலம் அறக்கருத்துக்களை சொல்லியிருப்பார் முனைப்பாடியார். ஒப்புரவு நெறி 2வது இயல். செல்வத்து பயனே ஈதல், துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொன்னது எந்தன்னா புறநானூறு. புறநானூற்றில் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லிடும் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஷ் நெறி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருத்தருக்காகவும் என்றது பொது உடைமை. செல்வத்து பயன் டேஷ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர். வறுமையை நோயினோ செல்வத்தை மருந்துனோ கூறுவர். உலகமுன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன். உலகமுன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று சொன்னது பாரதிதாசன். எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எளிது, ஒரு விஷயம் ஈஸினா ரொம்ப கஷ்டம் அரிது. ஈதல்னா கொடுக்கறது, ஈதல்னா கொடுக்கறது. அப்போது அதுக்கு ஆப்போசிட் என்னென்னா ஏற்றல் வாங்கிறது. அந்நியர்னா தெரியாதவங்க, உறவினர்னா தெரிஞ்சவங்க. இரவலர் அதுக்கு எதிர் வந்து புரவலர். மூன்றாவது இயல் மலைப்பொழிவு. கண்ணதாசனோட லசன். கவியரசு, அவரோட இயற்பெயர் வந்து முத்தையா. இவருக்கு சிறப்பு பெயர் கவியரசு. இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றை அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் தான் இயேசு காவியம். மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து எழுதப்பட்ட பாட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க புக்கில். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப தேவையானது பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் லேஷ் முழுவதையும் பெறுவர். பொறுமையாக இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா உலகம் முழுவதையும் பெறுவர். மலையளவு மலை ப்ளஸ் அளவு. தன்னாடு தன் ப்ளஸ் நாடு. தன் ப்ளஸ் நாடுன்னு சொல்லணும். தன்மை ப்ளஸ் நாடு. தன்னாடுனா தன்மை ப்ளஸ் நாடு. இவை ப்ளஸ் இல்லாது. இவை இல்லாது. சாந்தம்னா அமைதியாக இருக்குது. மகத்துவம்னா சிறப்பு. தாரணினா உலகம். தாரினா உலகம். இரக்கம்னா கருணை. தன்னை அறிதல். பிருந்தா. மழை பற்றிய பகிர்தல்கள். வீடு முழுக்க வானம். மழையை பற்றி வீடு முழுக்க வானம். மகளுக்கு சொன்ன கதை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து எழுதியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பெண் கவிஞர். கூடு கட்ட தெரியாத பறவை குயில்.
அப்போது தூக்கணாங்குருவி, சிட்டுக்குருவி, காக்கைக்கெலாம் கூடு கட்ட தெரியும், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. தான் ப்ளஸ் ஒரு. கண்ணியமிகு தலைவர் காயத்தே மிலாத். காயத்தே மிலாத்தோட இயற்பெயர்னா முகமது இஸ்மாயில். காயத்தே மில்லத்தோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயத்தே மில்லத் அப்படின்னா என்னென்னா சமுதாய வழிகாட்டி. காயத்தே மில்லத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. காயத்தே மில்லத்தை பற்றி 2 பேர் சொல்லியிருப்பாங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயத்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தம மனிதர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். உத்தம மனிதர் அப்படின்னா பெரியார் சொல்லியிருப்பார். காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயத்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா அண்ணா சொல்லியிருப்பாங்க. 2 பேர் புகழ்ந்திருப்பாங்க. காயத்தே மில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமைக்கு உதாரணமாக காயத்தே மில்லத்தை சொல்லலாம். காயத்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டு. விடுதலை போராட்டத்தின் போது காயத்தே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். எந்த இயக்கத்தில் கலந்துருப்பாருன்னா ஒத்துழையாமை இயக்கத்திலேருந்து கலந்துருப்பார். காயத்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார். தமிழ் மொழி பழமையான மொழி, அப்போ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு காயத்தே மில்லத் நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார். எதிரொலித்து, எதிர் ப்ளஸ் ஒலித்து. முதுமை ப்ளஸ் மொழி, முதுமொழி. இதோட 7th 7ஆம் வகுப்பு இலக்கியமும் உரைநடை புக் பேக் ஆன்சர் முடியுது. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா இலக்கணம் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.